ஹாய் வியூவர்ஸ், ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நியூமராலஜி படி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 22வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸும் கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் வந்து மோதுறாங்க. ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் வந்து அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யார் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு, யார் வந்து சரியாக விளையாட மாட்டாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நேற்று மேட்ச் வந்து பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஆர்ஆர். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாப்ஸ் மேட்ச் ஆயிடுச்சு. நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன், எப்போல்லாம் பிளேயர் சேஞ்ச் பண்ணுறாங்களோ அப்போ ப்ரெடிக்ஷன் சரியாக வராமல் வந்து போயிடும்னு. இப்போ நேற்று மேட்ச் வந்து பார்த்தோன்னா புதுசாக 2 பிளேயரை கொண்டு வராங்க. அவங்க நமக்கு தெரிஞ்ச பிளேயராக தான் பரவாயில்ல, யாருன்னே தெரியாத ஒரு பிளேயர், ஒரு டொமஸ்டிக் பிளேயரை வந்து கொண்டுட்டு வந்து வந்தாங்க. அவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அது மேட்ச்சே மாற்றிட்டு போயிட்டாங்க. மேட்ச்சே வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க. அதில் ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருந்தார். ஆனால் நம்ம அவர் யார் என்ன, அவர் என்ன பண்ணுவார்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை நம்ம கொடுக்க முடியாது. அதில் இன்னொரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா இம்பாக்டில் வந்து கொண்டு வராங்க. அந்த 2 பிளேயருமே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சை வந்து மாற்றிட்டு போயிட்டாங்க அப்படியே டோட்டலாக. இதுக்காக தான் நான் வந்து எப்பயுமே வந்து சொல்லுவேன், பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சரியாக வராதுன்னு. ஏன்னா புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பவராக இருக்கும் பட்சத்தில், குறிப்பாக பவுலர்ஸ் வந்து நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் வந்து எடுத்துருவாங்க. இதே அந்த 2 பவுலர் வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச பவுலர், யாராவது நம்ம இதுக்கு முன்னாடி விளாண்டவங்க வந்து வந்திருந்தாங்கன்னா நான் அவங்கள பார்த்து வந்து கொடுத்துருப்பேன். ஏன்னா அவங்க டேட்டா வந்து நம்மள்ட்ட வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி விளாண்ட டைம்லாம் நான் எல்லாமே வந்து நோட் பண்ணி வந்து வச்சுருப்பேன். ஸோ அதை பொறுத்து நான் புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நிறைய மேட்ச் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. இவங்களை ஏன் கொடுக்க முடியல, இதுக்கு முன்னாடி எந்த மேட்ச்சுமே விளாடலை. நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎலுக்கு வந்து டெபியூட்டே வந்து ஆகுறாங்க. யாருன்னே வந்து தெரியல, அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி போடுவாங்க, எதுவுமே வந்து தெரியாது. எந்த இடத்துல பவுலிங் கொடுப்பாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எப்படி அவங்களை கொடுக்க முடியும்? ஏன்னா நம்ம வந்து 2 டீமோட அந்த பிளேயிங் லோனை வச்சு தான் பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் பேட்ஸ்மேனை பொறுத்து தான் இவங்க வந்து இவங்க விக்கெட் எடுப்பாங்களா மாட்டாங்களா, யாருக்கு பவராக இருக்குது, என்ன ஏதுன்னு வந்து எல்லாமே வந்து பார்க்குறோம். கடைசி நேரத்தில் புதுசாக 2 பேர் வர்றாங்கன்னா அவங்க எந்த இடத்துல பவுலிங் போட போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இதே பழைய 11 ரெகுலர் விளாண்டுட்டு இருக்க மேட்ச் நமக்கு தெரியும், யார் வந்து பவர் பிளேயில் போடுவா, யார் வந்து டெத்தில் போடுவா, யார் வந்து மிடில் ஓவர்ஸில் போடுவா, எல்லாமே வந்து தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இவர் போடுறப்ப இவர் விக்கெட் ஆவார், இவர் போட்டால் அவர் விக்கெட் ஆக மாட்டார்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவோம். அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மாதிரி புதுசாக பிளேயர்ஸ் வரப்போ அவங்க வந்து ஓப்பனிங்கில் வந்து போகிறப்போ அப்படியே எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ எல்லாருமே வந்து விக்கெட் ஆகிட்டு வந்து போகிறாங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்டன் அளவுக்கு பவர் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ஆரில் வந்து கேப்டன் வந்து யாருமே கொடுத்துருக்க மாட்டேன், விக்கெட் ஆனவங்க யாருமே. ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், சூரியவன்சியாக இருக்கட்டும், ஹெட்மேயர் கொடுத்துருந்தேன். ஹெட்மேயர் இந்த டீமில் இல்லை. ரியான் பராக்காக இருக்கட்டும், யாரையுமே நான் வந்து கேப்டனில் வந்து கொடுக்கல. ஏன்னா கேப்டனில் கொடுத்தா அவங்க விக்கெட்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா கேப்டனில் கொடுத்து இவங்க பவராக இருக்கும் பட்சத்தில் அந்த பவுலர் வந்து போகிறப்ப விக்கெட் விழுந்திருக்காது. ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான டீசெண்டான ஸ்கோர் அடிக்கிற பிளேயராக இருந்தனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் ஆகிட்டாங்க. நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க, டானவன் ஃபெரேரா, அவரை நான் கேப்டனில் கொடுத்துருந்துருப்பேன் இந்த மேட்ச்சில். அவர் வந்து விக்கெட் எடுக்க முடியல, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா அடி பொழந்து கட்டிட்டு வந்து போயிட்டார். ஸோ எல்லாமே நார்மல் பிளேயராக இருந்தனால இவங்க உள்ளே வந்தவங்க பவர். இந்த ஹிங்கேங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் காம்பினேஷன், நேற்று வந்து பார்த்திங்கன்னா ராகு செவ்வாய். ஸோ அவர் வந்து சரியான பவர். இது நம்ம மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து பார்க்குறேன். இதெல்லாம் வந்து ஏன்னா அந்த டைமில் நம்ம எடுத்து பார்க்க முடியாது. 7 மணிக்கு அப்புறம் வந்து புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ்லாம் நம்ம எடுத்து செக் பண்ணி கொடுக்கவே வந்து முடியாது. ஆல்ரெடி விளாண்ட பிளேயராக இருந்தால் நம்மள்ட்ட அவங்க டேட்டா வந்து இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு உடனே வந்து கொடுப்போம். புதுசாக வரக்கூடிய பிளேயர் அதுக்கப்புறம்லாம் போயிட்டு செக் பண்ணி வந்து கொடுக்க முடியாது, டைம் பத்தாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வந்து முடியலை. நேற்று பார்த்தா அவர் வந்து நல்லா பவராக இருந்திருக்காரு. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் வந்து கழட்டி விட்டார். அவரும் சரி, அந்த ஹுசைனும் சரி, 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மேட்ச்சே வந்து முடிச்சிட்டாங்க. ஈசன் மல்லிங்கா வந்து விக்கெட் எடுப்பார் சொல்லியிருந்தேன், 2 விக்கெட் எடுப்பார் சொல்லி கொடுத்துருந்தேன். அவர் வந்து விக்கெட் வந்து எடுத்திருந்தார். இந்த எஸ்குமாருக்கெல்லாம் விக்கெட் விழுந்திருக்கணும். அந்த விக்கெட்டெல்லாம் இவங்க எடுத்தனால அந்த எஸ்குமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் வந்து விழுகாமல் போயிடுச்சு. அதே மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் விக்கெட் விழுகலை. ஏன்னா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விக்கெட்டையும் வந்து எடுத்துட்டாங்க. நேற்று மேட்ச் வந்து பார்த்தோன்னா நான் வந்து 3 பேர் தான் கேப்டன் வந்து கொடுத்துருந்தேன். ஒன்று சந்தீப் சர்மா, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நிதிஷ்குமார் ரெட்டி, இன்னொன்று வந்து டானவன் ஃபெரேரா. நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப லேட்டாக இறங்கிட்டார். ஏன்னா ஓரளவு ரன் அடிச்சிட்டார். ஒரு 28 ரன்னுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நல்ல பாயிண்ட் வந்து எடுத்துட்டார். டானவன் ஃபெரேரா சொல்ல தேவையில்ல, 50 போட்டார். ஒரு 65 ரன்ஸ் கிட்ட வந்து அடித்தார். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துட்டார். இந்த சந்தீப் சர்மா என்ன பண்ணிட்டேன், நான் சந்தீப் சர்மா கேப்டனில் கொடுக்குறதுக்கான காரணமே, ஏன்னா நிறைய பேர் 2 விக்கெட் எடுப்பான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் சந்தீப் சர்மா ஏன் கேப்டனில் கொடுக்குறேன்னா, அது வந்து டெத் ஓவர்ஸில் போடுவான். அதாவது 20வது ஓவர் சந்தீப் சர்மா போடுவான், அப்படி இல்லைனா 19வது ஓவராவது போடுவான். ஸோ அந்த இடத்துல விக்கெட் விழுவனுக்கு நல்லா இருக்கனால அப்போ ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுப்பான்னு சொல்லி கொடுக்குறேன். அவனை வந்து பார்த்திங்கன்னா 17வது ஓவர்லேயே வந்து கொடுத்து வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம என்ன தான் கணிச்சாலும் நம்மளே மீறி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்துடும் மேட்ச்சில். இதெல்லாம் நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் நம்ம கரெக்டாக வந்து கொடுக்க வந்து முடியும். ஆனால் எல்லா மேட்சும் அப்படி கரெக்டாக வராது. ஒரு சில மேட்ச் பார்த்துருப்பீங்க, பெருசாக 11 சேஞ்சஸே வந்து இருந்திருக்காது. அந்த மேட்ச்சில் நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக அப்படியே சேஞ்ச் பண்ணுறப்பெல்லாம் இந்த மாதிரி நிறைய வந்து கொலாப்ஸ் வந்து ஆயிரும். சரி, ஓகே, இப்போ இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஏப்ரல் 14 5-1 காம்பினேஷன், அதாவது புதனும் சூரியனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக ருத்ராஜ் கெய்க்வாட்,
நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது இந்த மேட்ச்சில் அவருக்கு. அடுத்தது ஆயுஷ் மாத்ரேக்கு நல்லா இருக்குது. அவர்கிட்ட 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சிவம் துபே ஒரு 25லேருந்து 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக சர்ஃப்ராஸ் கான் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. போன மேட்ச் விளையாடலை, பேட்டிங்கே வரல. அதுக்கு முன்னாடி ஒரு 2 மேட்ச்சு நல்லா ஆடிட்டு வந்து போயிருப்பார். அதாவது ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிருப்பார், ஒரு 30 ரன்ஸுக்கு மேலே எடுத்துகிட்டு. அதை போல் ஒரு இன்னிங்ஸ் இந்த மேட்ச்லேயும் ஆடுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு வந்து இருக்குது. அடுத்ததாக டிவால்ட் பிரேவிஸ் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக ஜேமி ஓவர்டன் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து நூர் அகமது ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு விக்கெட் எடுக்கலாம், இல்லை எடுக்காமலேயும் போகலாம். அடுத்து அன்சுல் கம்போச் 1-2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஜி சிங் 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. கலீல் அகமது 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக ஏகில் ஹுசைன் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து பார்த்தோம்னா அஜின்கியா ரஹானே அவர்கிட்ட 25 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஃபின் ஆலன் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்தது அங்கிரிஷ் ரகுவன்சி 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நல்லா விளாண்டுருவார் இந்த மேட்ச்சில். இந்த மேட்ச் அவருக்கு சூப்பராக வந்துருக்கு. அடுத்ததாக கேமரான் கிரீன் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக ரிங்கு சிங் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அடுத்ததாக ரோமன் பவல் போன மேட்ச் சொல்லியிருந்தேன் 30 ரன்ஸ் கிட்ட வந்து அடிப்பார்னு சொல்லிட்டு 30 ரன்ஸ் அடிச்சிருந்தார். அதே போல் இந்த மேட்ச்லையும் ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஒரு ட்ரீம் டீமில் இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருவார். அடுத்த ரமன்தீப் சிங் பேட்டிங்கும் நல்லாயிருக்கும், பவுலிங்கும் நல்லாயிருக்கும், 2லேயுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கணும், அதே வந்து பார்த்துக்கோங்க. அவர் ரொம்ப லோ ஆர்டரில் வந்து வராது. ஸோ அவருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டுது. வாய்ப்பு கிடச்சிச்சின்னா டீமில் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அன்கில் சுதாகர் ராய் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 2 விக்கெட் கூட எடுக்கலாம். அவருக்கு பவுலிங் 4 ஓவர் கொடுக்குறாங்களா, 2 ஓவர் கொடுக்குறாங்களா பொறுத்து வந்திருக்கு. அதேபடியான ஓவர் கொடுப்பாங்க தெரிஞ்சால் அவர் தாராளமாக நீங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சுனில் நரேன்கிட்டருந்து 1-2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நவ்தீப் சைனி போன மேட்சோ அதுக்கு மேட்சோ உள்ளே வந்தார், பெருசாக விக்கெட் எடுக்கல, அடி வாங்கினார். இந்த மேட்ச்சு நவ்தீப் சைனி பவுலிங் போட்டார்னா 4 ஓவரும் கம்ப்ளீட் பண்ணார்னா 2-3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. இந்த மேட்ச் நவ்தீப் சைனிக்கு சூப்பராக வந்து இருக்கும். அடுத்தது கார்த்திக் தியாகி ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா வைபவ் அரோரா அவர்கிட்ட 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் வந்து ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் யாரும் ஜாயின் பண்ணாமல் வந்திருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அப்டேட்ஸு அப்புறம் நான் இங்கே வீடியோ போடலைனாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ டெலகிராம் சேனலை மறந்துடாமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ யாரெல்லாம் பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, சர்ஃப்ராஸ் கான், ஜேமி ஓவர்டன், ஜி சிங், கலீல் அகமது. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அஜின்கியா ரஹானே, அங்கிரிஷ் ரகுவன்சி, ரோமன் பவல், சுனில் நரேன், நவ்தீப் சைனி, வைபவ் அரோரா. அஜின்கியா ரஹானேக்கு கூட பதிலாக ரமன்தீப் சிங்கை ட்ரை பண்ணலாம். ஸோ அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அங்கிரிஷ் ரகுவன்சி, நவ்தீப் சைனி, ஆயுஷ் மாத்ரே, ஜேமி ஓவர்டன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவிசி வந்து ட்ரை பண்ணலாம். இவங்களை மட்டும் தான் ட்ரை பண்ணுங்கிறது கிடையாது. நான் பெஸ்ட்டு பிளேயர்ஸில் கொடுத்துருக்கேன். அப்புறம் 22 பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸில் சொல்லியிருந்திருப்பேன். அதிக ரன்ஸ் எவ்வளோ அடிப்பாங்க, எவ்வளோ விக்கெட்ஸ் அடிப்பாங்கன்னா அதை பொறுத்து அதில் கொடுத்துருக்க யாரை வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மேட்ச்சில் எதுவும் பிளேயர் சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா அதிகப்படியான பிளேயர் சேஞ்ச் பண்ணாங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷனோட அக்யூரசி கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பெருசாக சரியாக வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லைனா நம்ம கொடுத்துருக்க இந்த ப்ரெடிக்ஷன் வந்து சரியாக வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங், எந்த டீம் செகண்ட் பேட்டிங்கை பொறுத்து இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலகிராம் சேனலில் 7 மணிக்கு அப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனலில் 7 மணிக்கு அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்து வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.